பேக்ஸ்லாம் வண்டியில் ஏற்றியாச்சு. மூணார் ஹில்ஸ் இருக்கக்கூடிய காந்தலூர் அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு தான் நாம் இன்றைக்கி ட்ரிப் போக போகிறோம். இப்போ காலையில் மணி 5 ரெடி ஆயாச்சு. நீ வண்டி எடுக்க வேண்டியதான். மேப் போட்டாச்சு. 6 hours 54 minutes காமிக்குது. 348 கிலோமீட்டர். காலையில் 11:55 போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு காமிக்குது. ஸோ நாம் இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ நைட்டாக இருக்குது, அதனால் வீடியோ எதுவும் இப்போ ரெக்கார்டிங் அதிகம் பண்ணலை. நாம் பொழுது விடிஞ்சதுக்கு பிறகு திண்டுக்கல் ரீச் ஆன பிறகு வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்போம். வாங்க ட்ரிப்பை தொடரலாம். திண்டுக்கல் வந்தாச்சு. சாப்பாட்டுக்கு நிப்பாட்டுவோம். அந்த ஹோட்டல் அரௌண்ட் ஒன்று இருக்குது. இங்கே தான் போன தடவை நம்ம சாப்பிட்டோம், ஒன்றும் இல்லை. இங்கே தான் போன தடவையுமே வந்தோம் காலை சாப்பாடு. போன வருஷம் இதே ஹோட்டலுக்கு தான் வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நேராக அடுத்து உடுமலைப்பேட்டை தான். வண்டியை கிளப்பியாச்சு ஹோட்டல்லேருந்து. அடுத்த ஸ்டாப்பு உடுமலைப்பேட்டை. இன்னும் நமக்கு 3 hours 28 minutes மேப்பில் காமிக்குது நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு. ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். Your route avoids road closures on National Highway 83. You are on the fastest route. திண்டுக்கல்ல இருந்து உடுமல்பேட் ஒரு 90 kilometers, ஒரு 2.5 hour ஜேர்னி. நம்ம உடுமல்பேட் ரீச் பண்ண பிறகு அங்கேருந்து நம்ம மூணார் ரோட்டை பிடிச்சிடலாம். உடுமலைப்பேட்டை மூணார் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இன்னும் 55 கிலோமீட்டர் காமிக்குது நம்ம டெஸ்டினேஷன் போகிறதுக்கு. காந்தலூர் ரீச்சாக மூணார் இங்கேருந்து 83 kilometers. Energy high, it's a thunderous flight. Lightning strikes when the flow ignites. Hands in the air, let the passion explode. Feel the love in every code. Feel the heat, let it rise in your chest. Bounce to the rhythm, no need for rest. Groove so fierce, gonna light the streets. We own the night. Feel the heat. Feel the heat, let it rise in your chest.
இருக்கக்கூடிய இந்த காட் ரோட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செக் போஸ்ட்டு, நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு 50 ரூபா ஃபீஸ் கட்டணும், கட்டி என்ட்ரி பண்ணிவிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இடையில வந்து கேரளா செக் போஸ்ட் இருக்கும், அங்கேயும் நம்ம வெஹிக்கிளை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டுக்கு 2 புறமே வந்து இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இந்த சம்மராக இருக்கிறதுனால எல்லாம் காஞ்சி போய் எல்லாம் ஆரஞ்சு கலரில் தெரிஞ்சிட்ருக்கு. ரோடும் ரொம்ப நேராக ரோடாக தான் இருக்கும், அடிக்கடி இங்கே டிராஃபிக்கில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் மூணாறு போகிறதுக்கு இந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணக்கூடாது, டிராஃபிக்கில் மாட்டிக்குவோம் ரொம்ப நேரத்துக்கு. நம்ம இங்கே காந்தலூர் போகிறதுனால ஒரு வழி இல்லை, இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் காந்தலூர் அப்படின்றதுனால நம்ம இந்த ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மறையூர் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ஃபால்ஸ் ஒன்று வரும், தூவான ஃபால்ஸ் அப்படின்னா ரோட்லேருந்து பார்க்கும்போதே தெரியும். நம்ம தூவான ஃபால்ஸ் வரும்போது அங்கே ஸ்டாப் பண்ணுவோம், வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த வீடியோ எடுக்கலாம் தூவான ஃபால்ஸை. துவானம் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு நம்ம ட்ரெக்கிங் போகலாம். அங்கே போகிற வழியிலே வந்து நம்ம மறையூருக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபாரஸ்ட் செக் பாயிண்ட் இருக்கும், அங்கே போய் நம்ம வண்டி வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கைட்ஸ் வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்க கூட வருவாங்க. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக சம்மர் டைமில் வந்து ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும், தண்ணிலாம் கொண்டு போகும். நாங்கள் ஏற்கனவே போயிருந்ததுனால நான் இந்த தடவை அந்த ட்ரெக்கிங் போகலை, மேலே இருந்தே வீடியோ எடுத்துட்டோம். மறையூர்லேருந்து ரைட் சைடில் ஒரு கட் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம காந்தலூர் இந்த வில்லேஜ் வந்து அடைஞ்சிடலாம். வழியில் வந்து கோவில் கடவு அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கும். இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா காந்தலூர்ன்றது ஒரு மலை உச்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஹேர்பின் பெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த ரோடு ராக் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம் ஃபேமஸ். இது ஃபுல்லாகவே ராக்காக இருக்கும். இதில் கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த ராக்கோட இதை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து இந்த காந்தலூரை போய் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சீனிக் ரூட் தான், 2 பக்கமும் அழகாக நல்ல மரங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த பாதை வந்து காந்தலூர் போய் ரீச் ஆகிற பாதை. சின்ன கிராமம் தான், ஆனால் நிறைய ரிசார்ட் வந்து வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட ரிசார்ட்ஸ் இருக்குது. அப்படி ரிசார்ட்டில் தங்கிட்டு அவங்க ஜீப் மூலமாக தான் இங்கே போனாலும் அழைச்சிட்டு போகிறாங்க.
ரிசார்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதான் ரிசார்ட்டுக்கு போகிற பாதை. உள்ளே வந்துட்டோம். நம்ம வந்துட்டு ரிசார்ட்டில் செக்இன் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணிக்கு மேலே போகலாம், ஜீப்பில் ரைட் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இது ரிசார்ட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி. நல்ல மரங்கள் சுற்றி இருக்குது. இதுவும் ரிசார்ட்டுமே ஒரு மலை உச்சியில் தான் இருக்குது இந்த ரோடு. இது ரிசார்ட்டுக்குள்ளே ஒரு மாதிரி ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹட்ஸ் மாதிரி, நிறையா ஹட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பிறகு நாம் ஜீப்பில் ஒரு ட்ரிப் வந்து போகலாம். ஃபஸ்ட்டு முருகன் மலை அப்படின்ற ஒரு முட்டைப்பாறைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அதுதான் ஃபஸ்ட் பிளேஸு. ஜீப்பில் மேலே கொண்டு போய் இந்த பாறையில் விட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது இந்த பாறையில். மேலேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சமவெளியை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காலையில் ஈவினிங்கில் போனால் நல்லாயிருக்கும், ப்ரெசண்ட்டாக இருக்கும். மதிய நேரத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது, மொட்டைப்பாறையாக இருக்குது, வெயில் பயங்கரமாக அடிக்கும். அப்போ நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து ஈவினிங் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாவே இருக்கும். சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம அந்த ஒரு வில்லேஜ் இருக்குது, கோவில் கடவுன்ற வில்லேஜ், அந்த வில்லேஜை பார்க்கலாம். அப்புறம் மலைகளை அப்படியெல்லாம் பார்க்கலாம். வந்து ஃபுல்லாகவே மொட்டைப்பாறை தான். இவங்க ஜீப்பில் வந்து நிறைய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் எல்லா இடங்களுமே ஒரே காரில் போகக்கூடிய இடங்கள் தான். 3000 ரூபா ஜீப்புக்கு காசு வாங்குறாங்க. ஒரு 2 இடம் மட்டும்தான், ஒரு ஃபால்ஸ் ஒன்று, அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட், அங்கே மட்டும்தான் காரை போக முடியாது. மற்ற எல்லாமே காரில் போயிடலாம். 3000 ஆக்சுவலாக கொடுக்குறது தண்டை காசு தான் அந்த ஜீப்புக்கு. அது முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து இலச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸு. தண்ணி இல்லை, வெறும் பாறையை தான் பார்க்குறீங்க. அந்த நம்ம ஜீப் ட்ரிப்பில் இந்த ஃபால்ஸுக்கும் அழைச்சிட்டு போகிறதா அந்த பிளேசஸில் அதுவும் ஒன்று. ஆனால் தண்ணி இல்லாதனால அங்கே போகலை. அந்த முருகன் மலை மட்டும் பார்த்துட்டு இந்த இலச்சிப்பாறை போகலை. ஃபால்ஸ் இது மாதிரி நிறையா ஃபால்ஸ் தண்ணி இல்லாமல் தான் இருந்தது இப்போ சம்மரில். இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து சாண்டல்வுட் ஃபாரஸ்ட், சந்தனமர காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகலாம். நல்லாவே இருந்தது, அழைச்சிட்டு போனாங்க. அவங்க நான் மழை பெஞ்சதுனால அப்போ நாங்கள் போகும்போது ஜீப்பில் என்ஜாய் பண்ண முடியலை. அடுத்து நான் காரில் போயிட்டு அந்த இடத்த பார்த்தேன். வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து இந்த சந்தனமர காடுகள் ரொம்ப நல்ல பிளேஸ். நம்ம விசிட் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ். நல்ல காடுகளாக சுற்றி 2 பக்கம் நல்ல காடு இருக்குது. என் மான்கள் எல்லாமே கூட வருது இந்த ஏரியாவில். நடக்கிறதா நீங்கள் மான்களையும் பார்க்கலாம் இங்கே வந்து. அடுத்து எங்களை அழைச்சிட்டு போனது ஒரு சர்க்கரை ஆலை. இதுதான் கடைசி ஸ்டாப்பு. இங்கே சர்க்கரை தயாரிச்சிட்டு இருக்காங்க. சுட சுட அந்த காய்ச்சி கரும்புச்சாறுலேருந்து காய்ச்சி சர்க்கரை இங்கே தயாராகிட்டு இருக்கு. அதை பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான சர்க்கரை. இதை பார்த்துட்டு சர்க்கரையும் நாங்கள் வாங்கினோம். வாங்கிட்டு இதை லாஸ்ட்டு சைட்டுன்றதுனால இதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக ரூமுக்கு போயிட்டோம். ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்த நாள் வந்து ஒரு முன்னாரில் இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ அடுத்த வீடியோவில் நிச்சயமாக இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் போன அந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் பார்க்கலாம். சில்ட்ரன் பை பாய்.